இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ திருச்செந்தூர் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. அந்த வ்ளாக் முடிச்சுட்டு அந்த ட்ராவல் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் இந்த ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ கன்னியாகுமரியில் இந்த ரெசார்ட் ரொம்பவே ஃபேமஸ். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா கூட நிறைய இந்த ரெசார்ட்டோட வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ போகிற வழியிலாமே ரொம்ப அழகாக இருக்கும். நிறுத்தி நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சீனிக்கான வியூஸ் போகிற வழி எல்லாமே. ஸோ நம்ம கேரளா கிட்டே போயிட்டுருக்கோம் அப்படின்றது இந்த ரூட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அந்த மாதிரியே கேரளாவா தமிழ்நாடானே தெரியாது, அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து காலையிலே கிளம்பிட்டதுனால பிரேக்ஃபாஸ்ட்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே மவுண்டெயின்ஸ் நடுவில் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ஃபுட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் இருக்காது. பிகாஸ் இது வந்துட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்காது. இது எல்லாமே கன்னியாகுமரி ஸ்டைலில் தான் இருக்கும் அது ஃபுட் எல்லாமே. ஸோ அதெல்லாம் ஓகே தான், சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதில் இங்கே ப்ளே ஏரியாலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டே இருப்பாங்க. விளையாடிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு கீழே பேக்கரி இருக்கும், அங்கே ட்ரை பண்ணுங்கள். அங்கே எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த பேக்கரியில். ஸோ அங்கே பப்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்ப எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ரெசார்ட் பக்கத்தில் ஒரு லேக் இருக்கும். ஸோ அந்த லேக் சித்தார் லேக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேக் போகிற வழியில் நம்மளால் பார்க்க முடியும். அதோட அப்படியே கனெக்டிவிட்டி தான் அந்த ரெசார்ட் வழியாக போகும். ஸோ அந்த ரெசார்ட் வந்துட்டோம். ரெசார்ட்குள்ளே என்டர் ஆகும்போதே நம்ம நிறைய இந்த என்ன சொல்கிறது, இந்த வேர்ல்டை விட்டு அவுட் ஆஃப் இதில் வந்த மாதிரியே ஃபீல் ஆகும். பிகாஸ் அது ஒரு தனி ஒரு நேச்சர் சரவுண்டான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். ஸோ சுற்றி நமக்கு அந்த பேர்ட்ஸோட சத்தம், அப்புறம் இந்த பூச்சி சத்தம், அந்த மாதிரி ரொம்ப ஒரு காட்டுக்குள்ளே போன ஃபீலே இருக்கும். நல்லா மெயின்டைனும் பண்ணியிருப்பாங்க ரெசார்ட்டை. இதுதான் நம்ம ரெசார்ட்டோட ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷன் கொஞ்சம் சின்னது தான், நல்லா சின்னதாக இருந்தாலுமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம செக்இன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் 2 ரூம் எடுத்திருந்தோம். ஒன்று சாதனா பூல் வில்லா, இன்னொன்று நார்மல் ஒரு ரூம் தான். சாதனா பூல் வில்லான்றது நமக்கு இருக்கிறதுலே ப்ரீமியம் ரூம் அதுதான். ஸோ அங்கே ப்ரைவேட் பூல் இருக்குது. ப்ளஸ் அந்த வியூவுமே ரொம்ப லேக்கு கிட்ட இருக்கிற வியூ அது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் சாதனா தான் இருக்கிறதுலே ப்ரீமியமான ரூம். அப்புறம் இன்னொரு ரூம் நம்ம புக் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்ம 3 பேர் தான் அலௌடு ஒரு ரூமில். ஸோ 4 பேர் இருக்கிறதுனால 2 ரூம் புக் பண்ணி ஆகணும். ஸோ 2 ரூம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் ஆக்சுவலி சாதனாவில் தான் இருந்தோம். ஏன்னா அந்த ரூமை விட்டு போகவே மனசு இல்லை. நான் ரூம் டூரும் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாதனா ஒரு வேதா பூல் வில்லா ட்ரை பண்ணுங்கள். 2மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ அவர் வழியில் இந்த ரெசார்ட்டோட இதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருந்தார். இது இங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குது. அப்புறம் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ப்ளேஸஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம சாதனா பூல் வில்லா. ரூமுக்கு வெளியவே கார்டனும் பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ள ஒரு ஹாலு, பெரிய ஹாலு. ஸோ பெரிய ஹாலுக்கு அப்புறம் நமக்கு இங்கேயுமே ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. ஹால்லேயுமே ஒரு பெட்டு, சோஃபா. அப்புறம் நமக்கு இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. 2 ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. இது ஹாலில் இருந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த வியூவை. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் போகிற வழியில் இங்கே ஒரு பெரிய கிளாஸ் டோர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் அந்த
மோஸ்ட் அவைட்டட் வியூ அது பார்க்க முடியும். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அது வந்துட்டு ரூமில் ஒன்று இருக்கும், ஹாலில் தனியாக இருக்கும். இதுதான் அந்த ரூம். ஸோ ரொம்ப பெரிய ரூமு, அந்த ரூமுக்கு வெளியில் வேறு ஒரு பாத் டப்பு, அங்கே ஒரு பாத்திங் ஏரியா, அப்புறம் அங்கே ஒரு சின்ன பாண்ட் மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு ரூம் இது. ஸோ நம்ம அந்த ஹால்லேருந்து போகிற வழியில் இந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான வியூ, நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த வியூ இதுதான். ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் ஒரு லேக்கு. இப்போ இந்த வீடியோ எடுத்ததே நம்ம ஆஃப்டர்நூன் தான். ஸோ அப்போவே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு மழையும் வந்துடும். ஸோ மழை இங்கே ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். மழை வந்தோமே இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கு. நாங்கள் அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் போய் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்விம்மிங் பூல்லையே நமக்கு ஹாஃப் ஆஃப் தி டே ஓடிடும். ஏன்னா ரொம்ப ப்ரைவேட் பூலுன்றதுனால நம்ம எவ்வளோ நேரம் இருந்தாலுமே ப்ராப்ளம் இல்லை. இன்ரூம் டைனிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஆன் த காலில் நம்ம எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட்டுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டை குறைய சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருந்தது. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் அங்கேயே சாப்பிடுங்க. ஏன்னா அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே இருக்கிற ஃபுட்டை விட. நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ஈவினிங் வாக் போயிருந்தோம். ஸோ ஈவினிங் வாக் போகும்போது அங்கே ப்ளே ஏரியா, அப்புறம் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். பாப்பாலாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேக்கேஜில் ஹை டீ அப்படின்ற ஒன்று இன்க்ளூட் ஆகிருக்கும். விச் இஸ் அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு, டீ, காஃபி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. ஸோ அது வந்துட்டு நமக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க, நம்மளாக தான் கேட்கணும். எங்களுக்குமே நாங்கள் அந்த வாக் போகும்போது தான் கண்டுபிடிச்சோம், ஓகே இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது.
இந்த ஈவினிங் ஹை டீலாம் முடிச்சுட்டு நமக்கு அங்கே ஒரு ஸ்விங் இருக்கும். லேக் பக்கத்துலேயே ஸ்விங் பக்கத்தில் நிறைய ஒரு 5 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அங்கே உட்காந்திங்கன்னா உட்காந்துட்டு டைம் போகிறதே தெரியாது. ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். இந்த லேக் கிட்ட நம்ம இருப்போம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு பஃபே நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லைக் நார்மலாக ஒரு பஃபே ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற பஃபே எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நம்ம ஒரு சில கிளிக்ஸ் எடுத்துகிட்டு ரெசார்ட் சுற்றி பார்த்துட்டு செக் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாமே பேக் பண்ணி வைக்கணும். இங்கே 12 o'clock செக் அவுட்டு, செக்இன் வந்துட்டு 2 PM. ஸோ ஏர்லி செக்இன் வேணும்னா நம்ம அங்கே போய் பண்ணக்கூடாது. லைக் அங்கே முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணோன்னா ஏதாவது இருந்தால் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ரூம்ஸ் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த ரெசார்ட் விட்டு போக உங்களுக்கு மனசே வராது. ஹெவி ஹார்ட் தான் நம்ம போகணும். பிகாஸ் இந்த வியூ வந்துட்டு நம்மளால் மறக்கவே முடியாது. அதுவும் நீங்கள் மழை இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டுக்கு வரணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நம்ம இங்கேருந்து போவோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கன்னியாகுமரி சுற்றி இருக்கிற சைடில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.